ஹே கிட்ஸ், 4 மரங்கள் சிரிக்குது, ஒரு கோணல் மரம் மட்டும் அழுது நிக்குது. விறகு வெட்டி வந்தான், ஆனா ஒரு மரத்தை மட்டும் விட்டுட்டு போயிட்டான். வாங்க என்னாச்சுன்னு பாப்போம். ஒரு அழகான காட்டில் 4 பெரிய மரங்களும் ஒரு கோணல் மரமும் இருந்தது. 4 மரங்கள் தங்களோட உயரத்தையும் அழகையும் பெருமையாக பேசின. கோணல் மரத்தை பார்த்து தினமும் கிண்டலும் கேலியும் செய்தாங்க. பார், எப்படி வளைஞ்சு நிக்குது என்று சிரிச்சு சிரிச்சு பேசினாங்க. கோணல் மரத்தோட மனசு ரொம்பவே உடைந்து போச்சு. அது தனியாக நின்று அழுது கடவுளை நினைச்சது. கடவுளே, என்னை ஏன் இப்படி கோணலா படைச்சிங்கன்னு கேட்டது. அந்த நேரம் காட்டுக்குள் ஒரு விறகு வெட்டி வந்தார். அவர் பெரிய நேரான மரங்களை ரசிச்சு பார்த்தார். எவ்வளவு அழகான மரம் என்று சொல்லி ஒன்றை வெட்டினார். ஒரு மரமா இன்னொரு மரமா எல்லாத்தையும் வெட்டி எடுத்தார். அழகான 4 மரங்களும் கீழே விழுந்து கிடந்தது. பிறகு விறகு வெட்டி கோணல் மரத்தை பார்த்தார். இது கோணலா இருக்கு, எனக்கு பயன்படாதுன்னு சொன்னார். அதை வெட்டாம விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டார். அந்த நிமிஷம் கோணல் மரத்துக்கு உண்மை புரிஞ்சது. நான் கோணலா இருந்ததாலதான் இன்று உயிரோட இருக்கேன்னு நினைச்சது. கடவுள் என்னை பாதுகாக்கத்தான் இப்படி படைத்தார்னு புரிஞ்சது. கோணல் மரம் சந்தோஷமா கடவுளுக்கு நன்றி சொன்னது. காடும் அமைதியானது. கோணல் மரம் தைரியமா நின்றது. கதையின் நெறி, எவ்வளவு குறை இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு நல்லது இருக்கும். Thanks for watching. Don't forget to like, share and subscribe for more fun.